அடித்தளமா சார்? விஜயே இன்னும் அரசியல் ஒழுங்கா செட்டில் ஆகல, அப்புறம் திரிஷா எங்க கொண்டு வருது? மகளிர் அணி தலைவரா? திரிஷா எங்க கொண்டு வருது? அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே ஒரு படி மேலே போய் ஏதோ ஒரு 50 எம்எல்ஏக்கள் வாங்கினாரு, இல்லை ஒரு ஆட்சிக்கே வரக்கூடிய வாய்ப்பு நெருங்கி வந்தார் அப்படின்னா கூட சரி, நம்ம அவர் மகளிர் அணிக்கு திரிஷாவை கூப்பிட்டு வந்தால் கூட ஒத்துப்பாங்க. இப்போ திரிஷாவை எந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்டு வருவார்? என்ன காரணத்தை சொல்லி கூப்பிட்டு வருவார்? திரிஷா முதல்ல கட்சியில் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும், எடுத்த உடனே வந்த உடனே மகளிர் அணி தலைவி கொடுத்துருவாரா? ஏங்க, பெண்களுக்கு அவர் என்னங்க மதிப்பு கொடுக்குறாரு? தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு அஜிதான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டீங்க. அந்த பொண்ணு உங்கள் வீட்டு கேட்டில் வந்து மறியல் பண்ணிது. ஆக்சுவலாக நீங்கள் வண்டி எடுத்துன்னு நீங்கள் தாண்டி போனீங்களே தவிர அந்த பொண்ணை நிறுத்தி என்ன விஷயம்னு கேட்டிங்களா? நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதானா? கேட்டிங்களா? குறைஞ்சபட்சம் என்னம்மா விஷயம், என்ன பிரச்சனை, ஏன் வந்து என் காருக்கு முன்னாடி உட்காந்துருக்க, ஏன் என் கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்க, என்ன நடந்தது சொல்லு, கேட்டிங்களா? ஏதாவது ஒன்றுமே கேட்கவே இல்லையே. அப்புறம் நீங்கள் என்ன பெண்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க? அதுதான் கேட்குற. பெண்களுக்கான அடிப்படை அங்கே வசதிகள் இல்லை. பெண்கள்ல முக்கிய தலைவர்களும் தாவைக்கால இல்லை. பெண்களுக்கு அந்த மகளிர் தின விழா நடத்தினா மட்டும் அவருக்கு பலம் வந்து சேரும். இதெல்லாம் வந்து ரசிகைகளை ஏமாத்துற வேலைங்க. அந்த ரசிகைகள் அவர் மேலே ரொம்ப இதாக இருக்காங்க, பற்றும் பாசமாக இருக்காங்க, அந்த சினிமா கவர்ச்சி கிரேஸில் இருக்காங்க அவங்க. இல்லாட்டி அவங்க வந்து அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது பல விஷயங்கள்லாம்.